தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதிகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆய்வில் பல்வேறு முறைகேடுகள் அம்பலமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேலூர் ஒன்றிய பகுதிகளில், அதாவது 6 ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 146 வீடுகளில் கட்டப்படாமலேயே வீடுகளில் அந்த பணம் வங்கி கணக்கில், அதாவது மாற்று பயனாளிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மயிலாடுதுறையைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள்பிரியல் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்த 6 ஊராட்சிகளில் ஆய்வு பணியை நேற்று முன்தினம் துவங்கினார்கள். தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக தெற்கு பனையூர் மற்றும் கோயில் கண்ணாப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் தற்பொழுது ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தெற்கு பனையூர் ஊராட்சியில் 37 வீடுகளும், அதே போல கோவில் கண்ணாப்பூர் ஊராட்சியில் 15 வீடுகள் என கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்பொழுது அந்த ஆய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. முறையாக பயனாளிகள் வீடு கட்டியுள்ளார்களா, பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் அந்த தொகை வர வைக்கப்பட்டுள்ளதா என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வின் முடிவில் ஊழல் எவ்வாறு நடந்துள்ளது, மேலும் இந்த ஊழலில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்ற விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். அதாவது அந்த 2016 to 20 அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல ஸ்பெஷல் பீரியட் என்று சொல்வார்கள். அதாவது ஊராட்சி தலைவர் இல்லாமல் ஊராட்சி செயலர் மற்றும் தனி அலுவலர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த போது இந்த முறைகேடு நடந்திருப்பது. தற்பொழுது அது தொடர்பான ஆய்வு நடைபெற்று வருகிறது. மேலும் இதில் தொடர்புடைய நபர்கள் மற்றும் எது போன்ற ஊழல்கள் எத்தனை லட்சத்தில் நடைபெற்றுள்ளது என்பது முழு விவரங்கள் நாளை தெரிய வரும். பலவேல். நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களுக்கு.